அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு இது ஒரு கடினமான நேரம்தான். ஒரு மதியம் சண்டே ஒரு 3 மணிக்கு சப்ஜெக்ட் கேட்குறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்த போதிலும் சத்தியத்தின் ஆர்வம் நிமித்தமாக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அதற்காக கூட கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த பாடத்துக்கு நிறைய இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஏற்கனவே சகோதரர் என்ன பண்ணிட்டாருங்க, சொல்லிட்டாரு. என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம்? நீங்கள் என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த ஒரு 3லிருந்து ஒரு 4 மணி ஒரு கடுமையான நேரம். நான் உங்கள் கூட சேரணும், நீங்கள் என் கூட சேர வேணும். நம்ம எல்லாரும் தேவன் ஆவியோட சேர வேண்டும். இருந்தால் மட்டும்தான் இது ஒன்று எப்படி சொல்றது, ஒரு சந்தோஷமாக ஒரு உணர்ச்சி பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அப்படியே ஒரு சோர்வு அடைகிற மாதிரி இருக்கும். பட் பாடம் என்னைக்கும் சோர்வு அடையாது. ஸோ என்ன பார்க்க போகிறோம்? அந்தி கிறிஸ்து. இதே மற்ற சபைகளாக இருந்தான்னு வச்சுங்க, இங்கிருந்து ஒரு சவுண்ட் விட்டுருப்பாங்க அல்லேலூயா அப்படின்னா, அது அப்படி பார்த்தீங்கன்னா சவுண்ட் இங்கிருந்து அது வரைக்கும் போகும். அந்த சவுண்டு வச்சு அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படி இருக்கிறாங்க ஜனங்கள், அலர்ட்டாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. விசுவாசத்தை என்ன பண்ணுவோம்னா சத்திய பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்வோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, பாடத்தின் தலைப்பு அந்தி கிறிஸ்து. ஸோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலைக்கும். யோவான் 8:32. இன்னைக்கு எதிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம் என்பதை இந்த பாடம் 3 பாகங்களாக இருக்கு. 3ஆம் பாகம் முடிக்கும் போது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் யார் அந்த அந்தி கிறிஸ்து அப்படின்னு. இப்ப அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுகின்ற பொழுது, போன வாரம் நான் அதே தான் சொன்னேன், சகோதரர் அதான் சொன்னார். இப்போ ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய், பிரதர் அந்தி கிறிஸ்துனா யார் அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, அங்க போற இல்ல, நான் இல்லை, அங்க போற இல்லை, அவங்க தான் யாரு அந்தி கிறிஸ்து அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க எல்லாம் ஒருத்தவங்க வர்றாங்க பார்த்தீங்களா, சைக்கிளே வருவாங்க, டையை கட்டிட்டு வருவாங்க, அவங்க யாரு, அவங்க அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவது உண்டு. இது பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் பேசுகின்ற ஒரு வழக்கம். இப்ப நீங்க சொல்லுங்களேன், அந்தி கிறிஸ்துனா அது யாராகத்தான் இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் இன்ட்ராக்ஷனா போவோம், அதுக்கப்புறம் தெரிஞ்சவர்கள் பதில் சொல்ல வேண்டாம். தெரியாம நாங்க எப்படி பதில் சொல்றதா, ஒரு தோராயமா சொல்லுங்களேன். அந்தி கிறிஸ்துனா யாராக இருக்கலாம்? ஒரு கொஸ்டின் மார்க்கோட உள்ள போவோமே, ஏதோ எனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுங்களேன். அந்தி கிறிஸ்து யாராக இருக்கலாம்? சார் ஒரு பிக்சர் போடுற, அது பார்த்தா சொல்றீங்களா? போட்டுங்களா? ஓகே. யார் இது? பார்த்தோன்னே வந்துருது பாருங்க, யாருங்க? சாத்தான். ஸோ 2 கொம்பு, அதுக்கப்புறம் பெரிய வாள், பெரிய பல்லு இருந்தா அவன் யாரு? சாத்தான். சப்ஜெக்ட் கேட்டப்பா, சாத்தான் இப்படியா இருப்பான், இப்படியா இருப்பான் சாத்தான். இது ஆக்சுவலா யாருன்னா நம்ம தான். கோவப்படும் போது கன்னடல போய் பார்த்தோன்னு வச்சுங்க, இப்படித்தான் இருப்பான். கரெக்டுங்களா? இது நம்ம உருவம் தான். சாத்தான் அவன் எப்படிப்பட்டவன்? சத்தியம், அவன் பூர்ண அழகுள்ளவன், அவன் மயக்கிடுவான். அதுதான் அவனுடைய டாக்டிஸ், தெரியுங்களா? அழகா மயக்கிடுவான். நம்ம சாத்தான் வழியில போறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம என்ன பண்ணிடுவான், அழகா மயக்கிடுவான். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 666 அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தானுக்கு ஒரு லக்கம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு நம்பர் இருக்கு. என்ன நம்பர்? 666. நீங்க பாத்தீங்களா, எந்த கிறிஸ்தவர்கள் வண்டியிலையும் 666 இருக்கு. அது பாத்தீங்களா? ஒரு ஃபேன்சி நம்பர் ஒரு வோடாஃபோனோ ஏர்டெலோ கொடுத்தான்னு வச்சுங்க, சார் உங்களுக்கு ஒரு ஃபேன்சி நம்பர் வந்திருக்கு, லாஸ்ட் நம்பர் 666. ஐயோ சாத்தான் அப்படின்ட்டுருவாங்க. ஐயோ இந்த சாத்தான் நம்பர் எனக்கு என்ன வேண்டாம். அவன் திருன்னு முடிப்பான். யார்? வோடாஃபோன்காரன், ஏர்டெல்காரன். இவனுக்கு 5G ஃப்ரீயா கொடுத்து அவன் சாத்தான்கிறானே அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா 666 அப்படிங்கிறது ஒரு லக்கமா என்ன பண்ணிட்டாங்க, அதை வச்சு 666 வந்தாலும் என்னது, சாத்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இது போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு 666 சரிங்களா, ஒரு கதை கட்டி விட்டு படம் எடுத்து அந்த படம் சக்சஸ் ஆகி வசூல் எல்லாம் பயங்கரமா ஆயிடுச்சுனாங்க. அதாவது ஹாலிவுட்ல இருந்து நம்மளது கோலிவுட்டா என்னமோ ஒரு வுட்டு, அந்த ஹாலிவுட் டு கோலிவுட்டு ஏதோ ஒரு வுட்டுன்னு வைங்க, அது வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா படத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. என்ன கதை தெரியுங்களா? கதையிலையும் கதை, சரியான கற்பனை. இந்த குழந்தை 666 நினைச்சுக்க வேண்டாம். அது என்னன்னா, ஒரு ஒரு நாள்ல ஒரு குழந்தை பிறக்குமாமா. அதுக்கு ஜென்ம நட்சத்திரம் அதா இருக்குமாமா. அந்த குழந்தை முடிய விலைக்கு பார்த்தா உள்ள என்ன இருக்குமாமா, 666 அப்படியே உச்சந்தலையில எழுதிருக்குமாமா. அங்க யாரு போய் டாட்டு குத்துறான்னு தெரியல. பட் என்னன்னா 666 இருக்குமாமா.
முடிய விலக்கி பார்க்க. அது ஒரு கருப்பு. சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, முடியெல்லாம் விலக்கி பார்க்க வேண்டாங்க, அந்த குழந்தை பிறக்கும் போது தலையில அப்படியே நெத்தில என்ன எழுதிருக்குமாமா, 666 அங்க எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. இது புறஜாதி ஜனங்கள், அதாவது மற்ற மதத்தினர் வைத்த நம்பிக்கை இல்ல, கிறிஸ்தவர் வைத்திருக்கிற நம்பிக்கை. இதை வச்சு என்ன பண்ண தெரியுங்களா, பயங்கரம் மூவில எடுத்துட்டாங்க. சரிங்களா, ஓமன் அதோட நிறுத்திடுவோம், தமிழ் எல்லாம் வர வேண்டாம், அது ஒரு ஆங்கிலமோது ஒரு டீசெண்டாக இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி நிறைய மூவி என்ன பண்ணிட்டான்னு எடுத்து, அது வேற பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. நம்ம தான் அந்திகிரி சப்ஜெக்ட்டுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3னா, அவன் படத்தை என்ன பண்ணிட்டான், பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் என்ன பண்ணிருக்கிறான், எடுத்து வச்சுக்கிறான். பட் இதுக்கெல்லாம் ஆரிஜின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான். யாரு வந்தான்னா மரியாதை இல்லாமல் வருதுன்னா அவன் யார், ஒருத்தன் அவனே தான். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறேன்னா, பிரதர் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இவங்கெல்லாம் பாவம் தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது ஏதோ குழந்தையாமா, அதோன்னு சாத்தானாமா, 666 ஆமா அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, 666 என்ன தெரியுமா அப்படின்னு இன்னொரு கிறிஸ்தவர்கள் சொல்லுவதுண்டு. என்னது, பார்கோடு. இந்த பார்கோடு பார்த்துருக்கோமா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்லாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பார்கோடு இருக்கு. பிஸ்னஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு பார்கோடு எடுத்துக்குவாங்க. அது என்ன உள்ள போய் ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. இந்த பார் கோட்ல பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பெரிய பெரிய கோடா இருக்கும். அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அது என்ன இருக்குமாமா, 666. நீங்க பார்த்துருக்கீங்களா, நீங்க வாங்குற சோப்புல இருந்து மஞ்சத்தூள் வரைக்கும் எல்லாமே கடையில இருந்து வாங்குறோம் பார்த்தீங்களா, அதை தானே உபயோகிக்கிறோம். அது திருப்பி பார்த்தா என்ன இருக்கும், பார் கோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை, இந்த 666 அப்படிங்கிறது நெத்தில என்ன பண்ணிடுவாங்களாமா, முத்திரை போட்டு வச்சிருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. அப்போ அந்த காலத்துல 666 ஆட்சி செய்யும் போது எல்லாத்தையும் கூப்பிட்டு வரிசையா நிக்க வச்சு என்ன பண்ணுவா, ஃபர்ஸ்ட் நீ வா சொல்லிட்டேன், தலையில ஒரு முத்திரை, அடுத்த கூப்பிட்டு நிக்க வச்சு ஒரு முத்திரை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே அனுப்பிச்சுட்டுருவாங்க. அப்புறம் இன்னொரு கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் ஏன் வித்தியாசமா சொல்றாங்கன்னா, போய் எங்கெங்கயோ போய் படிச்சிடுறது, அப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேலே அந்த டிவி பார்க்குறது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த டிவி ஜல் டிவி. சரிங்களா, அல்லாத பாதி தான் சொல்லியிருக்கிறேன், ஜல் டிவின்னு தேடி பார்க்காதீங்க, அது முன்னாடி ஒன்று இருக்கு. அந்த டிவி பார்க்கறது, பார்த்துட்டு என்ன பண்ணிடுறதுன்னா, இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டம். அவர் ஒரு ஹாலிவுட் சீரியல் எடுத்து போட்டுருவார், இதெல்லாம் 666 அப்படின்ட்டு. என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, சிப்பு. இதுக்கு என்னதுங்க, சிப்பு. இந்த சிப்பு கூட்ட கதை இருக்கு பார்த்தீங்களா, அடாடாடா, இந்த மாதிரி கதை யாருமே விட்டுருக்க மாட்டாங்க. அந்தி கிறிஸ்து காலத்துல இந்த சிப்பை என்ன பண்ணிடுவாங்களாமா, எடுத்து கைக்குள்ள வச்சிருவாங்களாமா. எதுக்குங்க, கைக்குள்ள வச்சுக்குவாங்களாமா. கைக்குள்ள வச்சுட்டா இந்த சிப்பை மறைச்சு வச்சுட்டா அவன் எங்க போனாலும் அவன் என்ன பண்ணிடலாம், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாமா. இது ஃபர்ஸ்ட் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா, நான் சொல்லல, கதை. எல்லா கைதிகளுக்கும் என்ன பண்ணிடுவாங்க, இந்த சிப்பை கொண்டு போய் உள்ள ஆப்ரேஷன் பண்ணி உள்ள வச்சிருவாங்களாமா. அப்ப கைதி எங்க போனாலும், அதாவது ரிலீஸ் ஆகி எங்கேயாச்சும் தவறு செஞ்சாலும் ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். டிராக்கிங், ஜிபிஎஸ், இதெல்லாம் தான் என்னதுங்க, சிப் அப்படின்னு வச்சிருவாங்க. இது தலையில வச்சிருவாங்க, வயிற்றுல வச்சிருவாங்க, விரல வச்சிருவாங்க. அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சி. நீங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, இதெல்லாம் நாங்க எதுவுமே சொன்னது இல்லைங்க. 666னா சொல்ற கதைகள். அந்தி கிறிஸ்துனா இந்த சிப்பு தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நாட்கள் போக 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா, யோசிச்சு படிக்கிறாங்கல்ல, அறிவு பெருகி போகும் காலம், எவ்வளோ டெக்னாலஜியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியுது இதெல்லாம் பார்த்தா நமக்கே காமெடியாக இருக்கு, இதெல்லாம் இருக்காது சொல்லிட்டு மேற்கொண்டு படிக்கிறாங்க. படிக்கும் போது தான் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது, ஓ 666னா இதுதானா அப்படின்னு. என்னது, www.com. இப்போ அப்படித்தானே, இப்போ ஏதாச்சும் பொருள் வேணா நம்ம உடனே என்ன பண்ணுறோம், உடனே மேப் எடு, கூகுள் எடு, www போட்டு என்ன பண்றாங்க பாக்குறோம். இந்த www என்ன இருக்காமா, 666 இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இது ஒரு கதை. இதாச்சும் பரவாயில்லைங்க, விட்டாங்க பாருங்க ஒரு கதை. அது என்னன்னா, இவர் யாரு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் 666 அப்படின்ட்டாங்க. இந்த மனுஷன் ஒரு ஏடாகூடமான ஆளு. இவர் மட்டும் இதை கேட்டிருந்தாருன்னா டென்ஷனா ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு. நல்ல வேலை இவருக்கு அது தெரியுமா தெரியாதான்னு என்ன பண்ணலீங்க, தெரியல. இப்போ வந்திருக்கிறது அவர் ஒரு கன்ஃபியூஸ் மேன். அவர் என்னது, ஜோ பைடனா? ஆமாம், அவர் என்ன பண்ணுறான்னு அவருக்கே தெரியாது.
இவர் நல்ல வேலை இது கேட்கல. நாங்க இது பாடம் கேட்கும் போது யாரை போட்டான்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் புஷை போட்டாங்க, அப்புறம் பாரக் ஒபாமா இருந்தாங்க, அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரு. இப்போ நெட்ல அடிச்சு பார்த்தா யார் வந்துடுறாருங்க, ஜோ பைடன் வர்றாங்க. இவங்களா என்ன பண்ணிக்கிறதுங்க, இதுதான் 666 இதுதான் 666 போட்டு என்ன பண்ணிக்கிறது, நிறைய கதை. இப்போ இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு 25% என்ன பண்ணிக்கிறீங்க 666 இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதோட நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதையை ஒவ்வொன்றா எடுத்து போனோம்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் 1.5 மணி நேரத்துல ஒரு 6 மணி நேரம் அதுலயே போயிடும். ஸோ இந்த மாதிரி உலகத்துல இருக்கின்ற பொழுது ஒரு ஹிஸ்டரி ஆஃப் 666 என்ன 666 குறித்து இப்படி இத்தனை பேர் பேசிட்டு இருக்கும் போது, வேதாகமம் அந்தி கிறிஸ்து குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம என்ன பண்ணலாங்க, தெளிவாக நம்ம தியானிக்கலாம். என்னது, டொனால்ட் ட்ரம்ப் இல்லை, அமெரிக்கன் பிரசிடென்ட் இல்லை, அதுக்கு மாதிரி சிப் இல்லை, www.com இல்லை, பார் கோட் இல்லை, அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை. எந்த குழந்தையும் பிறக்கும் போது எதுல பிறக்காது, 666 எல்லாம் போட்டு என்ன பண்ணாதுங்க, பிறக்காது. சரிங்களா? அப்படி என்றால் வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? வசனத்தை வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயம் கிறிஸ்தவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் யார்கிட்ட தான் போய் கேட்க வேண்டும் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து எது சாட்சி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில் வைத்திருக்கிற வேதாகமம். அப்படி என்றால் அந்தி கிறிஸ்து யார் அப்படிங்கறத எங்க பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஜல் டிவில பார்த்தா கண்டுபிடிக்கலாமா? எனக்கு நிறைய பேர் எல்லாம் அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. எங்க பார்க்க வேண்டும் அப்படின்றால் நம்முடைய வேதாகமத்தை பார்த்தா எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். சில நேரங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டா விளக்கம் அவர் கொடுத்ததே இல்லை. சீஷர்கள் போய் இயேசு கிறிஸ்துவை கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்கள் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, நீங்க எப்ப வருவீன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு, பதில் சொல்ல மாட்டாரு. அது உங்களுக்கு இப்ப தேவையில்லப்ப நான் பின்னாடி சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதனால சீசர்கள் கொஞ்சம் விவரம் ஆயிட்டாங்க. 3 வருஷம் யார் கூட இருந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இருந்து கொஞ்சம் விவரம் ஆயிட்டு என்ன கேட்டாருன்னா, இவர்கிட்ட எப்ப வருவேன்னு கேட்டா என்ன பண்ண மாட்டாரு, ஆன்சர் பண்ண மாட்டார். நம்மளை திருப்பி ஒரு கேள்வி கேட்டு நம்மளை அனுப்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தாச்சும் என்ன பண்ணலாம், கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனா அடையாளத்தை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா நிறைய அடையாளங்கள் கிளியரா சொல்லியிருக்கிறார். எங்க ரெக்கார்டா இருக்குன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல கிளியரா ரெக்கார்டா இருக்கு. பட் இப்ப ஏன் நம்ம அதை வாசிக்கிறோம்? அவர் 2ஆம் வருகை குறித்து சில காரியங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு அந்தி கிறிஸ்து பத்தி அப்போஸ்தலர் வந்து லைட்டா ஓபன் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதான் பேஸ் அப்படின்னு. எங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்ப பாருங்க, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்படி என்றால் அது என்ன நாள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதுதான் கர்த்தருடைய நாள். 2ஆம் வருகை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவர் என்னென்ன காரியங்கள் செய்கிறார் என்பதை வேதத்துல நிறைய ரெக்கார்ட் இருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி உட்கார்ந்து நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 350 வசனங்கள், 200 மேல தீர்க்க தரிசன வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். அவர் சொல்றார், அந்த நாள்ல நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனை கொண்டு பூலோகத்தை என்ன பண்ணுவேன், நியாயம் தீர்ப்பேன். அப்படி என்றால் கர்த்தருடைய நாள், கிறிஸ்துவின் நாள், அவருடைய ராஜ்யத்துல மனுஷனை என்ன பண்ணுவேன், நியாயம் தீர்ப்பேன்னு சொல்வார், தீர்க்கிறேன்னு சொல்றார். அப்ப அது என்ன நாளுங்க, கர்த்தருடைய நாள், 1000 வருட அரசாட்சி. அந்த அரசாட்சியில நான் மனுஷன் என்ன பண்ணுவேன், நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு அப்போஸ்தலர் கிளியரா என்ன பண்றாங்க, எழுதுறார். இது அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சகோதரரே நம்மளை பார்த்து சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாருங்க? எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. சரிங்களா? 2000 இது ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் ஆச்சு. நான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 நியூ இயர் வரும்போது கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துருவார் அப்படின்ட்டு. அவர் ஏதோ இப்படின்ட்டு போயிட்டாராமா. கரெக்டு தானே? அரசியல் பேசல, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்படின்னு போயிட்டார். அப்படின்னா என்ன? நான் 2000 அவர் என்ன பண்ணிடுவாரு? வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொபகண்டாவே உருவாயிருச்சு 2000. எல்லாரும் ரொம்ப எதிர்நோக்கி கொண்டு இருந்தார்கள். சரிங்களா? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைங்கிறது உறுதியானது. அது ஒரு விசுவாசம். அது அவருடைய ராஜ்யம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா என்ன பிரச்சனைனா நடக்குதுன்னா, அங்க பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவர் பவுல் பாருங்க எவ்வளவு தெளிவா எழுதுறாருன்னு. நான் சொல்ற மாதிரியே யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாலும், இல்ல நீங்க ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு கிறிஸ்துவினால் வந்துருச்சுன்னு யாராச்சும் உங்ககிட்ட சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, தயவு செய்து நீங்க என்ன பண்ணாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்படின்னு என்ன சொல்லிக்கிறார்? யாராச்சும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டாரு அப்படின்னு இப்போ நீங்க சத்தியம் முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ளாமல் யாராச்சும் சொன்னாங்கன்னா தயவு செய்து நீங்க என்ன பண்ணாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாக அது என்ன ஆயிருக்கணுங்க, நடந்து முடிந்திருக்க வேண்டும் சொல்றாரு. அப்ப என்ன நடந்திருக்க வேண்டும்? சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னா, 3 வருஷம் அவர் ஊழியம் செய்து மரித்த பின்பாக பூமியில எத்தனை நாள் இருந்தாருங்க? நான் எளிமையான கேள்விதான் கேட்பேன், இன்ட்ராக்டுக்காக. 40 நாள் இருந்தார். 40 நாளுக்கு அப்புறம் அவர் எங்க போயிட்டார்? பரலோகம் சென்று விட்டார். இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, யாராச்சும் இயேசு கிறிஸ்து வந்துட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்றாருன்னா, உலக தோற்றம் முதல் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடியும் அளவுக்கும் இயேசு கிறிஸ்து எங்கதான் இருப்பாருங்க? பரலோகத்தில் இருப்பார். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிஞ்சிருச்சுன்னா யார் வந்துருவா? இயேசு கிறிஸ்து வந்துருவார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து வருவாருன்னு கண்டிப்பா வந்துட்டாரா இல்லையா, இல்ல வரப்போறாரா, எப்ப வரப்போறார் அப்படிங்கறத எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம்? இந்த வசனத்தின்படி அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்படின்னா என்ன நடக்க போகுது பாருங்களேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஒரே நிமிஷம் மன்னிச்சுங்க, இது சேஞ்ச் ஆகும். ஓகே, ரைட், ஸ்லோவா சேஞ்ச் ஆகுது. மீண்டும் வாசிச்சிருந்தீங்களா? நான் ரொம்ப நேரம் அமுத்திட்டு இருந்தேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி. பாருங்க, வெயிட் பண்ணி படிப்போம். எவ்விதத்தினாலும் நம்மளே சொல்றார், ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு. நம்ம மோசம் போயிடக்கூடாது. அதனால அப்போஸ்தலன் பவுல் அங்க சொல்லுகிறார், என்ன சொல்றார்? எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இந்த வார்த்தையை மட்டும் நல்லா கவனிச்சுக்கலாம். உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த நாள்னா எந்த நாள்? கரெக்ட், நியாய தீர்ப்பு நாள். அது இன்னொரு இதுல சொன்ன கர்த்தருடைய நாள், கிறிஸ்துவின் ராஜ்ய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அநேக பெயர்கள் இருக்கு. அப்படி என்றால் நல்லா புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துடைய நாள், கர்த்தருடைய நாள் வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக யார் வர வேண்டும்? யார் வர வேண்டும்?
கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் என்ன பண்ணாது, வராது. இதுதாங்க தீர்க்க தரிசனம். இப்படிதான் படிக்கணும். அப்போ இப்ப நம்ம பாத்தீங்களா, ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள அப்படியே உள்ள போக போறோம். என்னது? ஆமா, அது என்ன விசுவாச துரோகம் முந்தி நேரிற்று. அதன் யாரு? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய. சரிங்களா? இந்த ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனுஷன், அதாவது விசுவாசத்தை மாற்றுகிற ஒரு மனுஷன். அவன் வராமல் கர்த்தருடைய நாள் என்ன பண்ணாதுங்க, வராது. சரிங்களா? அவன் யாருன்னு பின்னாடி கண்டுபிடிப்பான். மோசமான மனுஷன். சரிங்களா? அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். பாருங்க, இந்த பாவ மனுஷன், இந்த கேட்டின் மகன் என்ன செய்வானாமா? வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவன். அவன் யாரு எதிர்த்து நிற்கிறவன்? யாரு? கேட்டின் மகன். அதை மறக்க வேண்டாம். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்ன பண்ணுவானாமா? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். யாருக்கு எதிர்த்து நிற்கிறான்? தேவனுக்கு. நமக்கு இல்ல, தேவனுக்கு அவன் என்ன பண்ணுவானாமா? எதிர்த்து நிற்பானாமா. தொடர்ந்து வாசிங்க. தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். புரிஞ்சுங்களா? அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவானாமா? ஆராதனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேன்மை, இதெல்லாம் யாருக்கு தான் போய் சேர வேண்டும் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு. ஆனா இந்த பாவ மனுஷன் என்ன பண்ணுவானாமா? அதெல்லாம் பிதாவாகி தேவனுக்கு போகக்கூடாது. அதெல்லாம் யாருக்கு வரோன்னு? எனக்கு வரோன்னு. என்னைத்தான் மேன்மைப்படுத்த வேண்டும், என்னைத்தான் கனப்படுத்த வேண்டும், என்னைத்தான் அவன் எல்லாருமே ஆராதிக்கப்பட வேண்டும் என்று அவன் நினைப்பான். அந்த மனுஷன் வந்தாதான் யார் வருவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அந்த மனுஷன் யாரும் இன்னும் நம்ம பார்க்கல. தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்போ தேவனுடைய ஆலயத்துல அவன் யார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறானாமா? தேவன் மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கிறானாமா. அந்த மாதிரி யாராச்சும் இப்ப வந்திருக்காங்களா? நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நீங்க சிரிக்கிறீங்க, அதுக்கு என்ன பதில் எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. அந்த மாதிரி யாராச்சும் நீங்க பார்த்துக்கிறீங்களா? தேவன் மாதிரியே உட்கார்ந்து இருப்பாங்க. ஆராதனை அவருக்கு தான், மேன்மை அவருக்கு தான், கணம் அவருக்கு தான். அவர் இல்லாம எதுவும் நடக்காது. ஏதாச்சும் பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போவாங்க. அவர் தான் எல்லா ப்ராப்ளத்தையும் அவர் என்ன பண்ணுவாருங்க, சால்வ் பண்ணுவார். யார் அவரு? உடனே எல்லாம் சொல்லக்கூடாது, இருங்க, வெயிட் பண்ணுங்க. கேட்டின் மகன். வெரி குட். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். சரிங்களா? இது யார் சொன்னது? சிந்தன் பெருதா? அப்படிதானே? இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல். அப்பப்போ நம்மளும் கரெக்ட் பண்ணிக்குவோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தெளிவா இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் எப்படி தெளிவா எழுதுறாரு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உங்களிடத்திலிருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்படின்னா ஏற்கனவே தெசலோனிக்கே சபைக்கு இவர் என்ன பண்ணிருக்காருங்க, சொல்லி இருக்கிறார். அது இவர் என்ன பண்றாருன்னா ஞாபகப்படுத்துகிறார். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் வருவதற்கு முன்பாக யார் வருவா? பாவ மனுஷனாகி அந்த கேட்டின் மகன். சரிங்களா? அந்த கேட்டின் மகன் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, ஆராதனை, மேன்மை, கனம், உயர்வு எல்லாமே அவனுக்கு தான் வேணும்னு சொல்லுவான். இவன் யாருக்கிட்ட எதிர்த்து நிக்கிறாங்க? தேவன் கிட்டையே எதிர்த்து நின்று தேவனுடைய ஆலயத்துல தேவன் மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பான், நம்ம உட்கார்ந்துட்டு இருப்பான். ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ரைட். அப்பன்னா இந்த கேட்டின் மகன் யார்? இயேசு கிறிஸ்து வரக்கு முன்னாடி அவன் வர வேண்டும். ஒண்ணு. அடுத்து என்ன நடக்குமாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் வசனம் 29 முதல் 30. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இதுல பாருங்க, சொல்லும் போதே வசனம் எவ்வளவு தெளிவா எழுதப்பட்டிருக்குன்னு. சாதாரண ஓநாயா, கொடிதான ஓநாயா? கொடிதான ஓநாய். அன்பான சகோதர சொல்ல ஒரு எளிமையான கேள்வி, அப்பப்ப நம்ம ரிஃப்ரெஷ். அது என்ன சாதாரண ஓநாய், அது என்ன கொடிதான ஓநாய்? நீங்க ஆவிக்குரிய விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டே போதும். அது என்ன சாதாரண ஓநாய், அது என்ன கொடிதான ஓநாய்? ஓநாய்க்கு என்ன ஸ்பெஷல்? இப்படியாச்சும் நம்ம கேட்போம். ஓநாய்க்கு என்ன ஸ்பெஷல்? தான் ஆட்டை சாப்பிட்டுருமா? அது ஒரு ஸ்பெஷலா? நம்ம மத்தியானம் வந்துட்டோம், இல்லைன்னா நம்மளும் சாப்பிட்டுருப்போம். ஓநாய்க்கு என்ன ஸ்பெஷலுங்க?
ஓனாய் நரிக்கு இது என்ன ஸ்பெஷல்? அதுக்கு தந்திரம். என்னங்க எல்லாருமே இது ஓனாய் தெரியல? பேக் டு நீங்க எல்கேஜி படிங்க. எது ஒரு கதை படிப்புமே குழந்தையா இருக்கும் போது. பாத்தீங்களா? அப்ப இருந்தே நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? சொல்லி கொடுத்தே வளர்த்தி இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஓகே, கதையெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஏன் இந்த இடத்துல கொடிதான ஓநாய்கள் அப்படிங்கும் போது ஃபெரோஷியஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஓநாய் ரொம்ப தந்திரம் பண்ணும். நான் அவரை ஏமாத்தவே முடியாதுன்னு நினைக்கும் போது இந்த ஓநாய் வந்தா என்ன பண்ணிரும்? ஏமாத்திடும். ஒரு கொடிதான ஓநாய் உங்களுக்குள்ளே வரும், வராதுன்னு சொல்ல வரும், வந்து என்ன பண்ணுமாமா? உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்பவே சொல்லிட்டார். சத்தியம் தெளிவா இருக்கு. தெளிவான தண்ணீர் நீரோடை மாதிரி தெளிவா இருக்கும். ஆனா இந்த ஓனாய் வந்து என்ன பண்ணிருமாமா? சிலர் வந்து மாறுபாடானகளை பேசி சீஷர்ல என்ன பண்ணிக்குவாங்களாமா? தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள். மோசமான விஷயம் நடக்க போகுது பாருங்க. ஓநாய்கள். அந்த ஓனாய் யாருன்னு நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த பாவ மனுஷன் இருக்கு, அந்த கேட்டின் மகன் இருக்கிறான். இந்த ஓனாய் யாருங்களாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். இல்ல நான் ஹைலைட் பண்ண போறேன். அவங்க என்ன பண்ணுவாங்களாமா? மாறுபாடானவர்களை பேசுவார்கள். மாறுபாடுன்னு என்னதுங்க? புரடா, இது ஒன்று சொல்றது அங்க ஒன்று சொல்றது, ஏமாத்துறது, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாமா? அவங்க பேசுவார்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 4 வசனம் 1-2. 1 தீமோத்தேயு 4:1-2 ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த யாருங்க மாறுபாடானங்களை பேசுறாங்கல்ல, அந்த பாவ மனுஷன் வராம பாத்தீங்களா? அவங்க வந்து என்ன செய்வாங்களாமா? பிற்காலங்களில் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு எழுதுமா சொல்றாரு, ஆவி வெளிப்படையா சொல்லுகிறது, இது நடக்கும்பா, நீங்க வேணா பாரு அப்படிங்கிறாரு. பிற்காலங்களில் அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறதுக்கு பின்னாடி மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மயத்தினால, இது தவறுன்னு தெரியும், இது பொய்ன்னு தெரியும், தெரிஞ்சுட்டே என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், நல்லா பாருங்க எத்தனை விதமான ஆவி இருக்கு தெரியுங்களா? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்கள். பிசாசுக்கு ஒரு உபதேசம் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவாங்களாமா? செவி கொடுத்து, எழுதிருப்பாருங்களா, செவி கொடுத்து என்ன பண்ணுவாங்களா? விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நம்ம ஒரு வசனம் படிச்சோம் பாத்தீங்களா, தெசலோனிக்கேல, அந்த பாவ மனுஷன் அவன் வரும்போது என்ன செய்வானாமா? விசுவாச துரோகம் முந்தி நேரிற்று. இங்க ஒரு துரோகம் நடக்குது பாருங்க. என்ன துரோகம் அப்படின்னா, விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லுவாங்களாமா? நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? விவாகம் பண்ணக்கூடாது. அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா? ஏன் இந்த மௌனம்? எல்லாருமே பிறந்து நேரம் இங்க ட்ரூத்துக்கு வந்த மாதிரியே பேசியிருக்கிறோம், எங்கேயுமே நாங்க போனதில்லை அப்படின்னு. விவாகம் பண்ணாம யாராச்சும் ஊழியம் பண்றாங்களா? இல்ல அங்க போய் சேர்ந்தா அங்க போய் ஊழியம் செய்ய வேண்டால் விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ மட்டும். யாரையும் நம்மளை தாக்க வேண்டாம். தாக்க வேண்டிய டைம் 3வது பார்ட், அப்ப தாக்குவோம். இப்ப வெயிட் பண்ணுவோம், சரிங்களா? அது இருக்கிறாங்களா இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா மேரேஜே பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஃபாதர் அப்படிம்பாங்க. மேரேஜே பண்ணிருக்க மாட்டாங்க, குழந்தையில இருக்காது, ஆனா என்ன சொல்லுவாங்க? மதர் அப்படிம்பாங்க, சரிங்களா? மதர், ஃபாதர். அப்புறம் அப்படி எப்படின்னா அவங்க சிஸ்டரா இருப்பாங்க, திடீர்னு என்னவாயிருவாங்க? அப்படியே கொஞ்சம் ஏஜ், அப்படியே யங் ஏஜ் இருக்கும்போது சிஸ்டர், கொஞ்சம் ஓல்டு ஏஜ்னா மதர். நான் சொல்றது அப்படியே படிப்படியா என்ன பண்ணிடுவாங்க? முன்னேறுவாங்க. அப்புறம் பிரதர், அதுக்கப்புறம் என்ன ஆயிருங்க? ஃபாதர். சில இடத்தில் சில அங்க போய் தேவனுடைய ஊழியம் செய்யணும், என்ன பண்ணக்கூடாதுமாங்க? விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படிம்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களே, அந்த திறவுகோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 16 திறவுகோல் யாருக்கு அவர் கொடுத்தாராமான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு. பேதுரு என்ன அன்மேரிட் பர்சனா? பேதுருக்கு என்ன இருக்குங்க? பேதுரு ஆல்ரெடி மேரேஜ்டு, அவரு மேரேஜ் பர்சன், சரிங்களா? ஆனா பாருங்க, விசுவாச துரோகம் ஏற்படும், விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படி. இன்னைக்கு அது எத்தனை பேர் பின்பற்றுறாங்க?
எத்தனை பேர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. வேற என்னென்ன சொல்லுவாங்களாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 3-4 நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், அவங்களுக்கு சத்தியம் சொன்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது, டைஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவனால அதெல்லாம் எப்படி, இதெல்லாம் முடியாது அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு என்ன வேணுமாமா? வாசிங்க. செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. புரிஞ்சுதுங்களா? இவங்களுக்கு பிடிச்சமான போதகர்களை இவங்களை என்ன பண்ணிக்குவாங்க? செலக்ட் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு அது நடக்குது, தமிழ்நாட்டில எல்லாம் ரொம்பவே நடக்குது. இவர்கிட்ட போனா நோய் குணமாயிரும், இவர்கிட்ட போனா பேய் என்ன பண்ணிரும்? ஓடிரும். இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா நம்ம நல்ல கடன் எல்லாம் என்ன பண்ணிரும்? அடைச்சிருவார். இவர் நல்லா என்ன பண்ணுவாரு? நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருத்தரையா செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறது? போயிடுறது. இவர் சில பேர் அப்படியே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் பேசுறதெல்லாம் நல்லா இருக்காதுங்க, அவர் பேசலாம் ஒரு மாதிரி பேசுவாருங்க. ஆனா ஜபம் பண்ணாருன்னா இன்னாயிரும். அப்படியே முன்னாடி அக்குன்னு சுத்தும் அப்படிம்பாங்க. ஒரு அக்கனையும் சுத்தாது, சரிங்களா? தலை வேணா சுத்தம், எதுவுமே சுத்தாது. அந்த மாதிரி என்ன பண்ண, செவித்துழலாகி சுய இச்சையில கேட்ட போதகளை தங்களுக்கு திரளாக என்ன பண்ணுவாங்க? சேர்த்து கொண்டு வாங்க. அவங்ககிட்ட போய் ஹவு டு ஸ்டடி பைபிள் சொன்னா ஒன்றும் புரியாது, திரு முடிப்பாங்க, புரியாது, அவங்களால கேட்டுக்கொள்ள முடியாது. பாருங்க, ஆரோக்கியமான உபதேசம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன நடக்குமாமா? 4ஆம் வசனம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம், கட்டுக்கதைகளுக்கு என்ன பண்ணுமாமா? சாய்ந்து போகும் காலம் வரும். எப்பயா? தீமோத்தேயுக்கு எழுதியிருக்காரு. இன்னைக்கெல்லாம் பல கதைகளை என்ன பண்ணிட்டாங்க? உள்ள விட்டுட்டாங்க. சரிங்களா? ஒருத்தர் கதை விட்டார். நான் கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்படியா இவர் உட்கார்ந்து இருந்தாராமா, இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு போனாராமா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரு அவர்? இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு பார்க்கறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு வேதனை இருந்து ஊழியத்தை என்ன பண்ணிட்டாருங்க? அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னு. சிலோன்ல ஆரம்பிச்சார். அப்புறம் எங்கேயோ போய் கனடாலாம் போய் பெரிய ஆள் ஆயிட்டாங்க சொல்றேன். அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு சிடில ரிலீஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு எல்லாரும் யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க. கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? சிடில ரிலீஸ் பண்ணாங்க. ஒருத்தர் சிடி ரிலீஸ் பண்ணார். எங்க ரிலீஸ் பண்ணாரு தெரியுங்களா? பரலோகத்துல. அதே ஜெல் டிவில தான் போட்டாங்க. பரலோகத்துல என்ன பண்ணாங்க? ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள், என்ன சிடி ரிலீஸ் எல்லாம் நடக்குது? எங்க? பரலோகத்துல. அது சொல்லும் போது அவர் பேசும் போது நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். என் பக்கத்தில் ஒரு உருவம் அமர்ந்து கொண்டிருந்தது. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப வெண்மையாக இருந்தார். பேசும்போது தான் நான் கண்டுபிடித்தேன் அவர் பிதாவாகிய தேவன் அப்படின்னு. ஐயா, வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் சத்தத்தை ஒருவரால என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. அவர் சொல்ற கதையவே மக்கள் அப்படியே வியந்து பார்க்கிறார்கள். இது நடக்குமா? பவுல் கிளியரா எழுதிட்டார். இங்க பாருப்பா, நான் போன பின்னாடி சாதாரண ஓனாய் வராது. எப்படிப்பட்ட ஓனாய் வரும்? கொடிதான ஓனாய் வரும். நீங்க கேட்கறது கதைனே உங்களுக்கு தெரியாம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கேட்டிருப்பாங்க. சைக்காலஜி சாத்தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறாங்க, தெரியுங்களா? நான் ஒரு பேசிக் சொல்லிட்டேங்களா? நான் கொஞ்சம் வீக், எல்லாருமே அதுல இருக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் ஒரு சைக்காலஜி சொல்றேன். ஒரு ஹிஸ்டரி மிஸ், ஒரு ஹிஸ்டரிங்கிறது உண்மைதானே? 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தா நமக்கு என்ன வரும்? என்னங்க இது எல்லாம் கோரஸா சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம கூட சேர்ந்தாங்க. ஓகே, ஒரு ஹிஸ்டரி மிஸ் 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 1 மணி நேரம் இல்ல, 1.5 நிமிஷம் எடுத்தாலே நம்ம சொக்கிறோம். கண்ணு மட்டும் அது சொக்கும், கனநித்திரை ஆவி வந்துடும். எப்படி இருந்து வருதுன்னு தெரியாது. ஆனா பார்க்கக்கூடாத ஒரு பெரிய ஸ்கிரீன்ல, இப்ப யாரும் பார்க்கறது இல்ல சொல்ற, அங்க போய் என்ன பண்றது? ஜனங்கள் பார்த்திருக்கீங்களா? அப்படியே கொட்டை கண்ணு கூட சிமிட்ட மாட்டாங்க. 3.5 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பார்கள். ஏன்? சைக்காலஜி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கதை சொல்லி என்ன ஆயிடுச்சுங்க? நமக்கு பழகிருச்சு. இங்க அப்படிதான் நடக்கும். சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைக்கு என்ன பண்ணுங்க? சாய்ந்து போகும் காலம் வரும். ஒரு கதை சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஜோரா சந்தோஷமா கேட்பாங்க. ஆனா உண்மை சொல்லும் போது மற்றவங்க என்ன பண்ண முடியாதுங்க, நம்மளால கேட்க முடியாது. ஓகே, ரைட்.
இதே அப்போஸ்தலன் யோவான் வந்து அவருடைய நிருபங்களை வந்து சில விஷயத்துல தெளிவா கிளியரா எழுதுறாரு பாருங்க. என்ன எழுதுறாரு? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. பாருங்க, அடுத்த பாயிண்ட் ஓபன் பண்றாரு. பிள்ளைகளே அவர் கூப்பிடுறாரு. அவர் எழுதும் போதே எப்படி எழுதிட்டாருங்க? ஆல்மோஸ்ட் இந்த 1 யோவான்லாம் பாத்தீங்கன்னா கிபி 98 அவர் எழுதினார். அப்பவே அவர் சொல்லிக்கிறார், பிள்ளைகளே இது என்னவா இருக்கு? கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். யோவான் ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிட்டாருங்க? ஓபன் பண்ணிட்டார். என்ன பாயிண்ட் ஓபன் பண்ணிக்கிறார்? இது பாருங்க, ரொம்ப நேரம் அமுத்திட்டு இருந்த விளைச்சல். ஓகே ரைட். அவர் என்ன ஒரு பாயிண்ட் ஓபன் பண்ணிட்டார்னா, பிள்ளைகளே கடைசி காலமா இருக்கு, நீங்க அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த அந்தி கிறிஸ்து என்ன ஆயிருச்சு? வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள். கிறிஸ்துக்கள் என்னது? சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். புரியுங்களா? இப்ப ஒரு பாயிண்ட் ஓபன் பண்ணியாச்சா? அப்படி என்றால் அந்தி கிறிஸ்துவா இல்ல அந்தி கிறிஸ்துக்களா? அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்னா என்னவா இருக்கு? ஒரு பாவ மனுஷன் வந்திருக்கு. அப்ப அந்தி கிறிஸ்துக்கள் வந்திருக்கு அப்படின்னா அந்த பாவ மனுஷனை எல்லாரும் என்ன பண்றாங்க? பின்பற்றுகிறார். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு இன்னும் இது நல்லா புரியும்படி சொல்றேன் பாருங்க. கிறிஸ்துவை பின்பற்றதுனால நமக்கு என்ன பேர்? கிறிஸ்துவை பின்பற்றினா நமக்கு என்ன பேருங்க? கிறிஸ்தவர்கள். ஓகே ரைட். அந்தி கிறிஸ்துவை ஒருத்தர் பின்பற்றினா அவனுக்கு என்ன பெயர்? அந்தி கிறிஸ்துக்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான் சிம்பிள். அப்படின்னா ஒரு பாவ மனுஷன் இருக்கிறான். அந்த பாவ மனுஷனை அநேக பேர் என்ன பண்றாங்க? பின்பற்றுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன எழுதுறாரு பாருங்க. அந்த அநேக அந்தி கிறிஸ்துக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? இப்பவே இருக்கிறாங்க. எப்போ? கிபி 98. இப்ப என்ன ஆச்சுங்க? இப்போ கிபி 2020. அப்ப எத்தனை அந்தி கிறிஸ்துக்கள் இருந்திருப்பாங்க? எத்தனை அந்தி கிறிஸ்து இருந்திருப்பாங்க? சூப்பர் ப்ரோ. என்னது கணக்கு இல்லை. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாருன்னா, அந்த அந்தி கிறிஸ்துக்களோட ஹெட் அவனை யாரும் என்ன பண்ணுவானுங்க? நம்ம கண்டுபிடிக்கணும்ல. எல்லாம் கண்டுபிடிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 23, 24. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனங்கள். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல். பாருங்க, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? சிம்பிள். இன்னைக்கு இப்ப பாருங்க, கிபி 98 யோவான் கிளியரா எழுதிட்டாரு. அப்பவே ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க. என்ன விஷயத்த மறைச்சிட்டாங்கன்னா, பிதாவாகிய தேவன் யாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரு அப்படிங்கறத என்ன பண்ணிட்டாங்க? மறைச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டா மறைச்சிட்டாங்க. அவர் சொல்றார், யாராரா வந்து பிதாவாகிய தேவன் யாருன்னு தெரியாம, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாம, எப்படி அறிக்கை பண்ணாம தெரியாம இருக்கிறாங்களோ அவங்கள யாரு? பொய்யன். கிளியரா அட்ரஸ் பண்ணீங்க. இதை பாருங்க, இன்னும் புரிந்து கொள்வதற்காக ஒன்னு சொல்றேன். அந்த கிளியர் அட்ரஸ் என்னைக்குமே இயேசு கிறிஸ்து விரும்புவார். ஒரு தடவை எல்லாரும் சீசர்களை பார்த்து கேட்டாரு, அப்பா இந்த ஜனங்கள்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது சீசர்ல என்ன சொன்னாங்க? சிலர் உண்மை எலியாங்கிறாங்க, சிலர் உங்களே தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதெல்லாம் விடு, ஜனங்கள் விடுங்க, விடு, அது அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க இருக்கிறீங்களா? 12 பேர் இருக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க நான் யார் அப்படின்னு சொல்லும் போது நம்மால் வந்தாரு. அவர் வந்து என்ன சொன்னார்? நம்மால் அவர் தான், பேதுரு தான். அவர் மட்டும்தான் நமக்கு செட் ஆவார். அப்பப்போ தப்பு பண்ணி திட்டு வாங்கிக்கிறது. ஓகே, பேதுரு என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிளியர் அட்ரஸ் கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, பேதுரு நீ இதை வெளிப்படுத்தலப்பா, எங்க அப்பா தான் என்ன பண்ணிருக்காரு உன்னைய வெளிப்படு. கிளியர் அட்ரஸ். பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? யோவான் 14 யோவானும் அதான் சொல்லுது, 2 பேர்த்தே சரியாக அறிந்து கொண்டால் தான் நித்திய ஜீவன். இங்க என்ன பண்ணுவாங்களாமா? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே. தொடர்ந்து வாசிங்க. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பாருங்க, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. நீங்க என்னைக்காச்சும் நீங்க உதாரணத்துக்கு
நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் இந்த ட்ரூத்து தெரியாம கிறிஸ்துவத்துல இருந்தான்னு வச்சுங்க, அவங்க ப்ரேயர் பண்ணும்போது, ஆனா முடிக்கும் போது எப்படி முடிப்பாங்க தெரியுங்களா? ஜெபம் செய்யும் போது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் கண்மலையும் இரட்சகரும் எங்களுக்கு சிலுவை சுமந்தவரும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே அப்படிம்பாங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு, ஆமா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் பிதான்னு சொன்னீங்களா, அந்த பிதா யாருன்னு கேட்டு பாருங்க. அவரு தாங்க இவரு அப்படின்ட்டுருவாங்க. அவரு தான் இவரு, அப்புறம் இவர் யார்? இவரு தான் அவரு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் என்ன ஆயிடுச்சுங்க, அப்பவே அது என்ன ஆயிடுச்சு நடந்து. ஆனா முடிக்கும் போது எப்படி முடிக்கிறது? தெளிவா முடிப்பாங்க. ஆனா தெளிவு யார்கிட்ட ஜபம் பண்றேன்னு என்ன பண்ணாதுங்க தெரியாது. குமாரனையும் வாசிங்க சிஸ்டர், 23ஆம் வசனம் வாசிப்போம். 23ஆம் வசனம், குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். பொறுப்புங்களா? அப்போ கிளியர் அட்ரஸ், இவங்க 2 பேர் யார் அப்படிங்கறதே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, பிதா வேற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேறே அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அதாவது பாத்தீங்கன்னா 0.00001 கரெக்டுங்களா? 0.001. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எடுத்து பாருங்க, பெரிய பெரிய கட்டிடங்கள்ல பெரிய பெரிய சபைகள் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு சபையில 2000 பேர் 3000 பேர் 5000 பேர் மெம்பர் இருக்கிறாங்களா? ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா ஒரு 500-600 கார் வருதா? அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு யாருக்குமே என்ன பண்ணாதுங்க தெரியாது. இதுதான் உண்மை. அப்போ இயேசு, அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பாருங்க, இயேசு கிறிஸ்து யார், சபை யார், பிதாவாகி தேவன் யார் என்பதெல்லாம் என்ன பண்ணணுங்க தெளிவாக நம்ம என்ன பண்ணிருக்கோனுங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். சில பேர் இயேசு கிறிஸ்து தான் சபையாக தான் அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? மாறிடுவாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அவர்கள் நம்மை விட்டு என்ன பண்ணிருக்காருங்க? பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை, நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். பாருங்க, சில பேர் என்ன பண்ணா பிரிந்து போயிட்டாங்க. அவர் எழுதும் போது அப்படி எழுதியிருக்காரு, பிரிந்து போனவர்கள் யாரும் நம்முடையவர்கள் அல்ல. ஒருவேளை நம்முடையவர்களா இருந்தா நம்மோட இருப்பாங்க, நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளா சொன்னா என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட இருந்தா அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட அவங்க இல்ல அப்படின்னா அவங்க யாரு? நம்முடையவர்கள் அல்ல அப்படிங்கிறது தான் அவர் சுத்தி விளக்கமா எழுதியிருக்கிறார், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி என்றால் நல்லா பாருங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம படிக்கிற மாதிரி தான் படிப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம கும்பிடுற மாதிரி தான் அவங்களும் கும்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நம்ம பின்பற்றது உண்மையான சத்தியம் மட்டும் அவர்கிட்ட என்ன பண்ணாதுங்க இருக்காது, பிரிஞ்சு போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் சொல்றாரு. ஏனென்றால் அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதனை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை படிச்சு நம்ம அதை விளக்கம் பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அவர் சொல்ற பாரு, அது அந்தி கிறிஸ்தாவி, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அது என்ன பண்ணுமாமா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும், கிறிஸ்து யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அப்படி எப்படி அது போய் அறிக்கை பண்ணும்? அதுல என்ன ஆவின்னு பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்தாவி. இப்போ நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதனைக்கு வருவோம். அவரோட போதனை யாருனாலே பின்பற்றுறது கொஞ்சம் கடினம், ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா பின்பற்றுவார்கள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் போதனையில் அவர் சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னு பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பாருங்க எவ்வளவு விஷயம் தெளிவா சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியரா சொல்லிட்டார். அதேதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்னவா இருங்க? எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஆட்டுத்தோலை போர்த்து நம்ம கிட்ட வரும்போது எப்படி வருவாங்க? எப்படி இருக்கும்? அது பார்த்து அந்த அந்த நபரை பார்த்தா எப்படி இருக்கும்? ஓநாய் மாதிரி தெரியுமா? தெரியாது. எப்படி இருக்கும்? ஆடு மாதிரி இருக்கும். ஆடு என்ன பண்ணும்?
ஆடு என்ன பண்ணுதான் கேட்டேன், வேணும் இல்லை. நீங்க சொல்ற ஆன்சர் எல்லாம் கரெக்டு தான். அமைதியா இருக்கும், சாதுவா இருக்கும், எல்லாமே கரெக்டு தான். அந்த நபர் வரும்போது எப்படி வருவாங்க? நீங்க அந்த ஆளை கம்பேர் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். நம்ம இடத்துல வரும்போது சத்தம் போட்டு வர மாட்டாங்க, கரெக்டுங்களா? திட்ட மாட்டாங்க. வரும்போது எப்படி தெரியுங்களா வருவாங்க? அப்படியே சாஃப்டா, ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்ட்டு வருவாங்க. அப்படியே அவர் பேசுறதுலே என்ன பண்ணிடுவாங்க? உருகிரும். ஆமா, உருகிறதா? அப்படியே என்ன பண்ண, உருகிரும். அது ஆடு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க தலையை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன இருக்கு தெரியுங்களா? டப்புன்னு எடுத்து பார்த்தா அது ஆடுகள். இது என்னது? ஓனாய். பிரதர் என்ன ஒரு 3 மாசமா இங்க வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நீங்க எந்த பதில் சொல்லிடுங்க, அப்படியே ஆடு பேசிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, அது என்னவா மாறும் டக்குன்னு? அப்படியே அந்த 3D மாதிரி அப்படியே மாறும், ஓனாயா மாறும். தெரியுங்களா? ஐயா உங்களுக்கு சொல்லியிருக்கு, பாஸ்டர்னு உங்களை கூப்பிடக்கூடாது வேதாகம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, அது என்னவா மாறும்? அப்படியே ஓனாயா மாறும், டென்ஷன் ஆயிரும். சில ஆடுகள் என்ன பண்ணணும்னா, நீங்க பார்த்திருப்பீர்கள் இந்த ஆடு. ஏன்னா இப்பெல்லாம் சொல்லும் போது வீட்டுக்கு வந்து பயங்கரமா அந்த ஆடுகள் ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணிட்டு பைபிள் நம்ம முன்னாடி இப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு தெரியுங்களா? டப்புன்னு ஓப்பன் பண்ண. எதுக்கு? ஏன் எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல் இருக்கு. அது வச்ச உடனே டப்புன்னு க்ளோஸ் பண்ணி அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு அந்த ஆடு என்ன பண்ணிடும்? அப்படியே போயிடும். நம்ம அவர் எதுக்கு வந்தாரு, நம்ம ஏன் கொடுத்தோம், அவர் எதுக்கு எடுத்துட்டு போனார், நமக்கு என்ன பண்ணாதுங்க தெரியாது. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கரெக்டா வந்துருவாங்க, டேட்டான்னு தெரியாது. அவர்கிட்ட ட்ரூத் இருக்காது. பாருங்க என்ன நடக்குமாமா, கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையார்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, உங்களிடத்தில் வருவார்கள். ஆனா அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது எப்படி எழுதிட்டாருன்னா, அது சாதாரண ஓனாய் இல்லை, இது என்னது? கொடிதான ஓனாய். டாக்டரின்ல அடிப்பாங்க, மாறுபாடான அப்படியே பேசுவாங்க. எது சத்தியம் அதை மாற்றி சொல்லுவார்கள், அவங்களோட தேவைகளுக்காக, அவங்களோட சுய இச்சைகளுக்காக. அதைத்தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. இதைதான் நம்ம தெளிவா படிச்சோம். இது ஆக்சுவலா என்ன பிரச்சனை தெரியுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது இப்ப நமக்கு வந்து ஒரு சிரிப்பா இருக்கு தெரியுங்களா? இந்த தவறை செய்தவர்கள் நம்ம தான் என்கரேஜ் பண்ணிக்கிறோம். அவர் பேசும்போது அவர் சூப்பரா பேசுறார் அப்படி நினைச்சு என்ன பண்ணிடுறோம், மயங்குறோம். செவித்தினர்களாகி தங்களை கேட்ட போதர்களை தாங்களே என்ன பண்ணிக்குவாங்க, இழுத்துக்கொள்வார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கும், உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள். சரிங்களா? இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்க. அதான் பிரச்சனை, கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்க. பட் அவங்க கிறிஸ்து கிடையாது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட். மாறுபாடானதை பேசுவார்கள், கட்டுக்கதைகளை பேசுவார்கள், தாங்கள் சுய இச்சைக்கேற்ற வார்த்தைகளை நய வசனத்தில் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாருங்க. ஆன்டி கிரைஸ்ட். இப்ப இந்த ஆன்டி கிரைஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, தி ஆப்போசிட், எதிராக. இதுதான் சரியான மீட்டிங், சரியான இது. கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்க, ஆனா கிறிஸ்து கிடையாது. அவங்க யாருங்க, ஆப்போசிட். ஆனா இன் சேம் எஸ். ஒரு வசனம் இருக்கு தெரியுங்களா? அதாவது சாத்தான் என்ன பண்ணுவான்னா, ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு தேவடத்தில் இருப்பான். ஒளி, ஆக்சுவலா ஒளி யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாத்தான் எந்த வேஷம் போட்டிருக்கிறான்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியறது இல்லைங்க. ஆக்சுவலா சாத்தான் போட்டிருக்கிற வேஷம் என்ன வேஷம் தெரியுங்களா? என்ன வேஷம்? ஒளியின் வேஷம். ஒளி யாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் சொல்வது உண்டு தெரியுங்களா, நான் கனவுல இயேசு கிறிஸ்து பார்த்தேன், நடந்து போகும்போது இயேசு கிறிஸ்து பார்த்தேன், பஸ்ல ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து இருக்கும் போது எனக்கு இயேசு கிறிஸ்து பார்த்தேன்னு சொல்வது உண்டு. பார்த்திருக்கிறீங்களா? அவங்கள இயேசு கிறிஸ்து பார்க்கல. அவங்கள யார பார்த்திருக்கிறாங்க? ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டா அந்த தூதன் என்ன பண்ணிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. வசனம் தெளிவா இருக்கு. இவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து மாதிரியே இருப்பான், நம்மள மாதிரியே இருப்பான். ஆனா அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட். இதை வந்து சீஷர்கள் ஒரு தடவை வந்து கேட்டாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்டிய வந்து கேட்டாங்க, ஆண்டவரே எஜமா நல்ல நிலத்துல கோதுமை தானே விளைச்சிட்டு போனாரு, ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமையும் விளைஞ்சிருக்கு, களையும் என்ன பண்ணிருக்கு, விளைஞ்சிருக்கு. என்ன பண்ணலாம், அறுத்தரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இயேசு கிறிஸ்து எஜமான்னு சொல்ற, இல்ல இல்ல இல்ல, வெயிட் பண்ணு. இப்ப அடுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த களையை அறுக்கும் போது சில நேரத்தில் எதுவும் அறுத்துருவ, நீ கோதுமையை சேர்த்து நீ அறுத்துருவ. வெயிட் பண்ணு, நான் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணு, வெயிட் பண்ணு. சில களைகளுக்குள்ள என்ன இருக்கு, கோதுமை இருக்கு. அந்த கோதுமையில என்ன பண்ணிட்டோம், முதல்ல அங்கிருந்து இப்ப இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல அந்த கோதுமையெல்லாம் களையில இருந்து என்ன பண்ணணுங்க, வெளியே வர வேண்டும். அந்த களையெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், அறுத்தரலாம் அப்படின்னு. இப்ப கோதுமைக்கும் களைக்கு நம்ம 3 அறுவடை சப்ஜெக்ட்ல நம்ம கிளியரா பார்த்துருப்போம். கோதுமைக்கும் களைகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க. கோதுமை நல்லா விளைஞ்சிருக்கு, களையும் நல்லா விளைஞ்சிருக்கு. எது பார்த்தோன்னே நல்லா தெரியும், எது நல்லா தெரியும், கோதுமை நல்லா தெரியுமா? கோதுமைக்கு ஸ்டஃப் அதிகம், வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம், அதுக்கு நிறைய சத்தியம் தெரியும். அது என்ன பார்த்தீங்கன்னா, உள்ள போக போக கோதுமை ஹம்பிள்னஸ் ஆயிரும், தன்னை தாழ்த்தி கொள்ளும். சரிங்களா? ஒண்ணுமே இருக்காது, பூரா கதை, பொய், ஏமாற்று. அது எப்படி தெரியுங்களா இருக்கும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நட்டு குத்தலா இருக்கும். நான் தான் அப்படின்னு நிற்கும். நீ நில்லு, உன்னை என்ன பண்றேன், பெட்டரா அப்படிம்பாரு. சரிங்களா? வெயிட் பண்ணிருக்காரு கோதுமை கலை. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் தடுத்துட்டு இருக்கு, சத்தியம் ஒரு விஷயம் தடுத்துட்டு இருக்கு. அது என்னைக்கு நீக்கப்படுதோ அன்னைக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க, ஒரே அடி அடிச்சிருவார். அப்ப யாரு வந்துருவான்னு பாத்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து வந்துருவாங்க. சரிங்களா? கோதுமை இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப சில கோதுமை அங்கிருந்து என்ன பண்ணுவானுங்க, வெளியே வர வேண்டும். இப்ப அந்த கோதுமை எங்க இருக்கு, ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன். இப்ப அந்த கலையிலிருந்து வந்த கோதுமை இப்ப எங்க இருக்கு, இங்க. சூப்பர் பார், வெரி குட், லைன் பிடிச்சிட்டீங்க. அந்த கோதுமை எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. யார் அந்த கோதுமை, நம்ம தான். அப்பா அதான் தேன் வந்து பாயுதும்பாங்க பாத்தீங்களா காதுல, அந்த மாதிரி இருக்கு. ஓகே ரைட், ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஏன் என்றால் தெரியல, அவங்கள ரொம்ப திட்ட வேண்டாம், பாவம். தேவன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களும் நிச்சயமா வருவார்கள். சரிங்களா? இப்ப என்ன நடக்குதாமா பாருங்க, தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவார். ரொம்ப முக்கியமான, நீக்கப்படும் போது. அப்ப ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்குங்க, தடுத்துட்டு இருக்கு. அந்த அக்கிரமக்காரன் என்ன பண்ணுவான், வெளிப்படுவான். யார் அந்த அக்கிரமக்காரன், அந்த பாயிண்ட் பிடிக்கும், மறந்துடக்கூடாது. யார் அந்த அக்கிரமக்காரன், பாவ மனுஷனாகிய கேட்டின் மகன். தேவன் மாதிரியே உட்கார்ந்துட்டு இருப்பான், ஆராதனை மேன்மை எல்லாம் அவனுக்கு தான் வேணும் உட்கார்ந்து இருப்பான். அவன் என்ன சொல்றான், நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் என்ன பண்ணுவான், வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து. அப்ப புரிஞ்சுதுங்களா? அவன் என்னைக்கு வெளிப்படுறானோ அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது வாயின் சுவாசத்தினால என்ன பண்ணுவாருங்க, அழித்து விடுவார். தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். புரிஞ்சுங்களா? அப்படி என்றால் ஆண்டவர் அதுதான் சொன்னார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக யார் வந்திருக்க வேண்டும், அந்தி கிறிஸ்து. இன்னும் சொல்ல போனா அந்தி கிறிஸ்துக்கள் வந்திருக்க வேண்டும். அதுலயே குறிப்பா அந்த பாவ மனுஷன் கேட்டி மகன் வருவான். இயேசு கிறிஸ்து வந்தோடனே என்ன பண்ணிடுவாரு, அவனை அழித்து விடுவார் வாயின் சுவாசத்தினால. சரிங்களா? அப்ப நீக்கப்படும் போது இன்னைக்கு ஒரு சில விஷயம் சத்தியம் இருக்கிறனால அது இருக்கு, அவனால வெளியே வர முடியல. அது நம்மகிட்ட நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் என்ன பண்ணுவாங்க, வெளியே வருவான். பாருங்க, இதுக்கு 2 வசனங்கள் முன்னாடி நம்ம வாசிக்கும் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும். பாருங்க, ரொம்ப புரிஞ்சுக்கலாம். அந்த அக்கிரமக்காரன், அந்த பாவ மனுஷன் என்ன பண்ண, அவன் காலத்துல வெளிவர வேண்டும். அவன் வெளிவராமல் ஒரு தீர்க்க தரிசனம் சத்தியம் என்ன பண்ணீங்கன்னா அவனை தடை பண்ணிட்டு இருக்கு. அது என்னைக்கு அது நீக்கப்படுதோ, அப்படி என்றால் எந்த ஒரு தீர்க்க தரிசனம் வருதோ கரெக்டா அவன் என்ன பண்ணுவான், வருவான். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ரைஸ் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். அவன் எந்த காலத்துல அவன் வெளிப்படுவான், புரிஞ்சுதுங்களா? எந்த காலத்துல அவன் வெளிப்படுவான். இப்ப என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்தி கிறிஸ்துகளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒருத்தர் தலைவன் மாதிரி இருக்கிறான், அவன் தான் பாவ மனுஷன் கேட்டின் மகன். இந்த அந்தி கிறிஸ்து தான் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, மாறுபாடானவைகளை பேசுவாங்க, கள்ள போதனை பண்ணுவாங்க, கள்ள தீர்க்க தரிசனமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன தேவனை மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க,
ஆலயத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, எல்லாமே அவங்க செய்யறாங்க. உடனே அழிச்சிருவாரான்னு கேட்டா உடனே அழிக்க மாட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்துதான் என்ன பண்ணுவாங்க, அவங்களே அழிக்க போறார். எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ரைட். அப்படி என்றால் இந்த அந்தி கிறிஸ்து காலப்பகுதி எந்த காலத்துல இது ரைஸ் ஆகும், எப்ப வருவாங்க என்பதை நம்ம என்ன பண்ணுவானுங்க, தெளிவாக பார்க்க வேண்டும். ஒரு ஹிஸ்டரியை நம்ம பார்க்க வேண்டும் என்றால், ஹிஸ்டரியோட ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்றால் எந்த புஸ்தகம் நம்ம போக வேண்டும்? எல்லாரும் ஏதோ ஒன்று சொல்றீங்க. ஹிஸ்டரியோட, நானே ஹிஸ்டரின்னு சொல்லிட்டேன், ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் போக வேண்டாம். ஹிஸ்டரியோட ஒரு தீர்க்க தரிசனம் பார்க்க வேண்டும் வச்சிருக்கிறோம். இந்த 5ஆம் உலக பேரரசுல சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். தலை, இந்த சிலையோட தலை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? பசும்பொன், கோல்டு. இந்த பசும்பொன் எந்த ஒரு ராஜ்யத்தை குறிக்கக்கூடியதா இருந்துச்சுங்க? எனக்கு இந்த இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா 10 தடவை அமுத்தினாதான் மாறுது. ப்ரோ இது கொஞ்சம் மாற்றி தரீங்களா? ஓகே, வந்துருச்சா 2? ஓகே, ரைட். தலை எதை அடையாளப்படுத்துதுங்க? பாபிலோன், பசும் பொன். அடுத்தது பாத்தீங்கன்னா தலை கீழே மார்பும். ஓகே, ரைட். புயம், அது எது? வெள்ளி. அது பாதி களிமண். இது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் இருக்கும் காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில தான் தானியேல் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கல் என்ன பண்ணுங்க, அடிச்சு அந்த சிலை உடைஞ்சு அந்த சின்ன கல் பெரிய பருமதமாக மாறும். அது தேவனுடைய ராஜ்யம். அப்படி என்றால் இந்த காலப்பகுதின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு, முக்கியமான விஷயம். ஸோ கிட்டத்தட்ட 4 ராஜ்யம் நம்ம அதை கிளியரா பார்த்துக்கலாம். 5வது விடுங்க, அது நம்ம இருக்கிற காலப்பகுதி. பாபிலோன், மேதோ பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம ராஜ்யம். இது உங்களுக்கு பிக்சரைஸா புரிந்து கொள்வதற்காக போட்டிருக்கு. இப்ப பாருங்க, இந்த 4 பீஸ்ட் இன் தானியேல், இதுதான் நம்ம பார்த்தோம். இதை எப்படி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலான்னு பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பாபிலோன் ராஜ்யத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கம் மாதிரி இருந்துச்சு. ராஜா, எல்லாத்துக்குமே ராஜா. போதா குறைக்கு அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டுருச்சுங்க? கழுகு போல சட்டைகள், சிறகுகள் கொடுக்கப்பட்டதுனால அது சீக்கிரமா போய் எல்லா ராஜ்யத்தையும் தன்வசப்படுத்தினது. அப்போ ஒரு ஸ்டேஜ் நேர்ச்சுன்னு பாத்தீங்கன்னா அதன் இறகுகள் என்ன ஆயிடுச்சுங்க, பிடுங்கப்பட்டனால டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அதனால கண்ணி பண்ண முடியாது. காரணம் என்ன? அதற்கு பின்பாக வேற ஒரு ராஜ்யம் என்ன பண்ணதுங்க, எலும்ப போகுதுன்னு சொல்லுகிறார். சோ அந்த ராஜ்யம் என்னது? பாபிலோன், நேபுகாத்நேச்சார். சோ அதற்கு பின்பாக வந்த மிருகம் எப்படிப்பட்ட மிருகம்? பீஸ்ட். வாசிங்க சிஸ்டர். தானியேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அப்ப பாருங்க, இந்த பீஸ்ட், இந்த மிருகத்தை சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பக்கமா என்ன இருக்குங்களாமா, சாஞ்சிருக்கு. ஒரு பக்கம் மேல தூக்கி ஒரு பக்கம் கீழே இறங்கி சாஞ்சிருக்கு. வாயில் என்ன வச்சிருக்கீங்களாமா? 3 எலும்புகள், விலா எலும்பு வச்சிருக்கு. சோ இது என்ன ராஜ்யம்? மேதோ பர்ஷியன் ராஜ்யம். சோ மேதனர்கள் கொஞ்சம் மேல இருந்தாங்க, பர்ஷியர்கள் கொஞ்சம் கீழே இருந்தாங்க. அதான் ஒரு பக்கம் சாஞ்சு இருக்கிறது. 1 ஹைட்டு 1 கீழே. அந்த விலா எலும்பு 3 இருக்கு பாத்தீங்களா? இது ராஜ்யத்துக்கு வரும்போதே 3 ராஜ்யத்தை என்ன பண்ணிருச்சுங்களாமா, அழிச்சிட்டு வந்துச்சு. அந்த 3 ராஜ்யம் என்ன தெரியுங்களா? பாபிலோன், லிபியா, எகிப்து. இது 3மே அழிச்சிட்டு தான் எதை கேப்சர் பண்ணுச்சுங்க? எதை கேப்சர் பண்ணுச்சு? பாபிலோன் முழுவதுமாக அதை கேப்சர் பண்ணுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இதுக்கு பின்பாக வந்த ராஜ்யம் தான் என்ன ராஜ்யங்க? கிரேக்க ராஜ்யம். அது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மிருகம். இதுக்கு பாத்தீங்கன்னா செட்டை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது சிவிங்கி. ஓடுறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடு, ஏற்கனவே ரொம்ப ஸ்பீடு. அது போதாத குறைக்கு என்ன இருக்குங்க, ரெக்கவர் இருக்கு. அப்படின்னா அது டபுள் ஸ்பீட்ல என்ன பண்ணுவோம், ஓடக்கூடியதா இருக்கு. பாத்தீங்களா? ஹிஸ்டரியிலேயே
இந்த உலகத்தை ரொம்ப சீக்கிரமா உலகத்தை கேப்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர். இந்தியா கூட வந்தார். ஹிஸ்டரி படிச்சு இந்தியா கூட என்ன பண்ணாருங்க, வந்தார். ஆனா என்ன பண்ணல தெரியுங்களா? சண்டை போடல. சண்டை போடாம என்ன பண்ணிட்டாருங்க, ரிட்டர்ன் பண்ணி. ஏன் சண்டை போடல? ரொம்ப நேரம் போக வேண்டாம், அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போயிடும். அவர் இந்தியாவுக்கு வந்தார், ஏன் சண்டை போடல? நம்மளால சமாதானமா போயிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரண்டர் ஆயிட்டாங்க. இன்னும் எதிர்த்துல இன்னும் சண்டை போடல. சண்டை போட்டிருந்தா யார் ஜெயிச்சிருப்பா? அலெக்சாண்டர் ஜெயிச்சிருப்பார். அப்போ எல்லா உலகத்தை சீக்கிரமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேப்சர் பண்ணாங்க. அதுக்கு எத்தனை தலை இருந்துச்சுங்களாமா? 4 தலைகள் இருந்துச்சு. இவருக்கு பின்பாக இந்த கிரேக்க ராஜ்யம் 4 தளபதி, அவங்களோட 4 தளபதிகள் என்ன பண்ணாங்கன்னா ராஜ்யத்தை பிரித்து கொண்டார்கள். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கசாண்டர், டாலுமி, செலுக்கியஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிசிமேக்ஸ். இவங்க 4 தளபதிகள் ஆக்கி என்ன பண்ணிடுறான், வெளியே அவுட்புட் அப்படியே வெளியே கொண்டு வந்து வீசிடுவோம். அப்போ இந்த பயங்கரமான மிருகத்துக்கு என்ன பல்லு இருந்துச்சுங்களாமா? இரும்பு பல். அப்படின்னா அது எவ்வளவு கடினமா இருந்திருக்கும். இந்த இடத்துல கடினத்தன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு மிருகமா இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. வெறி பாருங்க, வாயில போட்டு கட்டிச்சு கோவப்பட்டு நொறுக்கி கோவம் தீராம கீழே துப்பி காலில் போட்டு என்ன பண்ணுதாமா, மிதின்னு மிதிக்குதாமா. என்ன இப்படி ஒரு மிருகம்? யார் அது? அது தனக்கு முன்னிருந்து. அப்போ ரொம்ப முக்கியமான அவர்களுக்கு பின்பு வேறு ஒருவன் என்ன பண்ணுவான், எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாய் இருந்து 3. என்ன மிருகம், என்னது கொம்பு, கொம்புக்கு நடுவில் என்னதுங்க, கொம்புக்கு நடுவில் ஒரு சின்ன கொம்பு. கொம்பு வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா இந்த கொம்பு சாதாரண கொம்பு கிடையாதுங்க. அதான் தானியலுக்கு ரொம்ப ஆச்சரியம், நமக்கும் ஆச்சரியம். தானியல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்தேன். இப்ப தானியல் ஃபோக்கஸ் ஃபுல்லா எங்க போயிருக்கும்? தானியல் ஃபோக்கஸ்ல எங்க போயிருக்குங்க? 10 கொம்புக்கு போயிருக்குமா? இல்ல. எந்த கொம்புக்கு போயிருக்கும்? ஏற்கனவே 10 கொம்பு இருக்கு. யாரும் வசனம் பார்க்க வேண்டாம். அது ஏற்கனவே என்ன மிருகுன்னு தெரியல. அது பல்லு வேற எப்படி இருக்கு, இரும்பா இருக்கு. வாயில சாப்பிட்டு காலில் போட்டு மிதிக்குது. அதுக்கு 10 கொம்பு இருக்கா? 10 கொம்புக்கு நடுவில் டக்குன்னு 3 கொம்பு போய் ஒரு கொம்பு மட்டும் அப்படியே எந்திரிச்சு வருது. இப்ப தானியேல் அந்த கொம்பை மட்டும் உத்து பார்க்கிறாரு. உத்து பார்க்கும் போது தேவன் எப்படி வெளிக்காட்டுறாரு பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம். இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. பாத்தீங்களா? அந்த சின்ன கொம்புக்கு என்ன இருந்துச்சு? மோசமான 2 விஷயம் இருந்திருக்கு. என்னது? கண், மேட்டுமையான கண். அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுங்க? இருக்கிற வெரி டேஞ்சரஸ், வேர்ல்டு டேஞ்சரஸ். என்னது? வாய். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கொம்பு வந்திருக்கு. அந்த கொம்புக்கு எப்படி இருக்கும்? தானியேல் எப்படி பார்த்துருப்பாரு? அந்த கொம்பை பார்க்கும்போது 2 கண்ணு, வாய் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த கொம்புக்கு அப்படித்தான் இருக்கு. அப்போ இது மிருகம் சாதாரண மிருகம் கிடையாது. இது எப்படிப்பட்ட மிருகங்க? மோசமான மிருகம். இந்த சின்ன கொம்புக்கு என்ன இருக்கு? கண்ணும் இருந்திருக்கு, வாய் வச்சு இந்த கொம்பு என்ன பண்ணும்? அல்லேலூயா கர்த்தரேன் பாட்டு பாடுமா? தேவனை மகிமைப்படுத்துமா இந்த கொம்பு? இந்த கொம்பு என்ன பண்ணுதம்மா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. பாருங்க, இப்பதான் பாயிண்ட் பிடிக்கிறார். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. யார் உன்னதமானவர்? பிதாவாகிய தேவன். அவர்களுக்கு விரோதமாகவே இந்த கொம்பு என்ன பண்ணுமாமா? பேசும். இதே மாதிரி வேற ஒருத்தன் பேசினானே. இப்ப நம்ம படிச்சோமே புதிய ஏற்பாட்டுல. யார் அவன்? பாவ மனுஷன், கேட்டின் மகன். கரெக்டுங்களா? தேவன் மாதிரியே உட்காந்துக்குவான். தேவனுக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருப்பான்? வேலை செய்வான். வேற யாரும் இல்லை, இவன் தான் அவன். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. யாருக்குங்க? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. எந்த ராஜ்யத்துல? ரோம ராஜ்யத்துல. கரெக்டுங்களா? உன்னதமானவர்களுடைய பரிசுத்தவான்களை ஒட்டி அட்டிச்சு நொறுக்கி. கிறிஸ்துன்னு சொன்னாலும் அட்டிச்சு பட்டை கிளப்பிடுவான். வருகின்ற பார்ட்ல நம்ம கிளியரா பேசுவோம். கிறிஸ்து, நான் கிறிஸ்துவை பின்பற்றேன்னு சொன்னாலே போதும், கொலைதான். பார்ட்ல நம்ம கிளியரா பார்க்கலாம். சவுரில் எடுப்பார். அப்படி குழந்தைய மேல தூக்கி போட்டு அப்படியே குழந்தை கீழே வரும்போது ஈட்டில பிடிப்பான்.
உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி உன்னதமான பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். என்ன பண்ண? காலங்களையும் பிரமாணங்களையும் என்ன பண்ணுவானாமா? மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர் சொல்ற பாருங்க, அன்பான சகோதர சகோதரர்களே, மெயின் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். அந்த கொம்பு வந்து எழும்பி உன்னதமான விரோதமா பேசுது. அந்த கொம்பு என்ன பண்ணுமாமா? பரிசுத்தவான்களை ஒடுக்குவானாமா. எத்தனை காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, காலங்களும் அதாவது காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். தேவனே சொல்றாரு, பரிசுத்தவான்கள் காலமும் காலங்களும் அரை காலம் அவன் கையில் என்ன பண்ணுவாங்க? ஒப்பு கொடுப்பார்கள். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, அது என்ன? ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். அதை நம்ம என்ன பண்ணலாங்க? கண்டுபிடிக்கலாம். ஓகே, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப எளிமை. இது அப்படியே திருவிவிலியத்துல படிக்கலாம். திருவிவிலியத்துல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். அவன் உன்னதற்கு எதிரான சொற்களை பேசுவான், உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான். யாரு உன்னதரின் புனிதர்? யாரு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களை துன்புறுத்துவான். வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3.5 ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். அப்போ ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பைபிள்ல. திருவிழுத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? 3.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஆங்கிலத்துல போய் நீங்க விளக்கங்கள் பார்க்கும் போது அதுவும் கிளியரா இருக்கும். பாருங்க, தானியேல் 7th chapter 25th verses. For a year, 2 years and half a year. தெரியுதுங்களா? ஃபார் இயர்னா 1, 2 இயர்னா 2, ஹாஃப் இயர்னா என்னதுங்க? 6 வருஷம். அப்போ எத்தனை ஆண்டுகள்? 3.5 ஆண்டுகள். இது என்னவா சொல்லப்பட்டிருக்கு? தீர்க்க தரிசனமாக என்னப்பட்டிருக்குங்க? சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்க்கும்போது காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரை காலம்னா அரை வருஷம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த 3.5 வருஷம் அப்படிங்கிறது நாட்கள்ல கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு வருங்க? நாட்கள்ல கன்வெர்ட் பண்ணா திடீர்னு கேட்டா டவுட்டா தான் இருக்கு. பிரதர் ஓரளவுக்கு பக்கத்து 95% கட் பண்ணிட்டாரு. 1200 மாதிரி அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கங்க, ஏற்கனவே கால்குலேஷன் பண்ணிருப்பேன்னு அவர் சொல்றாரு. கரெக்டு தான் பிரதர். ஓகே, கஷ்டம் தான் டக்குன்னு. நமக்கு 360 நாட்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1260 நாட்கள். ஓகே, ரைட். இது தானியேல் புஸ்தகம் தீர்க்கதரிசன புஸ்தகம் தானே? ஏன் இந்த டவுட் எல்லாத்துக்கும்? தானியேல் புஸ்தகம் தீர்க்கதரிசன புஸ்தகம் தானே? ஆமா, தீர்க்கதரிசன புஸ்தகம் என்றால் தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நாள்னா எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு நாள்னா 1 வருஷம். வெரி குட் பிரதர். அப்படி என்றால் 1260 நாட்கள்னா எத்தனை வருஷம்? 1260 வருஷம். அவ்வளவுதான், சிம்பிள். அப்படி என்றால் நல்லா புரிஞ்சுக்கலாம். 4 மிருகங்கள் பார்க்கிறார். அதுல 4வது மிருகம் எந்த ராஜ்யம் பார்த்தீங்கன்னா ரோம ராஜ்யம், ரோம பேரரசு. இந்த ரோம பேரரசுல தான் 10 ராஜாக்கள் எழும்பி வராங்க. இந்த 10 ராஜாக்கள் வருகின்ற பொழுது 3 ராஜாக்களை அமுத்திட்டு தாழ்த்திட்டு ஒரு சின்ன கொம்பு என்ன பண்ணுதுங்க? வெளியே வருது. அந்த சின்ன கொம்புக்கு என்ன இருக்கு? 2 கண் இருக்கு, வாய் இருக்கு. உன்னதமானவருக்கு விரோதமா என்ன பண்ணுது? அது பேசுது. தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுதுங்க? ஒடுக்குது. எத்தனை வருஷம் தேவன் ஒப்பு கொடுப்பாராமா அந்த கொம்புக்கு? 1260 வருஷம் பரிசுத்தவான்களை என்ன பண்ணிருங்க? அதை ஒடுக்கும். எந்த ராஜ்யத்தில் அது நடக்கும்? எந்த ராஜ்யத்தில் நடக்குங்க? எந்த பேரரசு நடக்கும்? ரோம பேரரசு காலப்பகுதியில் அது நடக்கும். சரிங்களா? இப்ப நம்ம எந்த காலப்பகுதியில் இருக்கிறோம்? ரோம பேரரசு காலப்பகுதியில் தாண்டி என்ன பண்ணிடுச்சுங்க? நம்ம வந்தாச்சு. அப்படி என்றால் யோவான் என்ன சொன்னாருங்க? யோவான் அந்த அந்தி கிறிஸ்துக்கள் இப்பொழுதே இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? யோவான் சொல்லும் போது என்ன பேரரசங்க நடந்து கொண்டு இருக்கிறது? என்ன ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு? ரோம பேரரசு தான். இயேசு கிறிஸ்துவே அதுலதான் என்ன பண்ணாருங்க? பிறந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த 1260 வருஷம்
பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்க, என்ன நடந்துச்சு. எப்படி இந்த கொம்பு, பெருமையானவர்களை பேசும் அந்த கொம்பு, தேவனுக்கு விரோதமா செய்கின்ற அந்த கொம்பு, மேட்டுமையான கண்ணு வந்த அந்த கொம்பு பரிசுத்தவான்கள் எப்படி ஒடுக்குச்சு அப்படிங்கிறதை, இந்த 1600 வருஷம் எப்படி ஒடுக்குனது என்பதை வருகின்ற செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம தியானிக்கலாம். செகண்ட் பார்ட்ல நம்ம கிளியரா கண்டுபிடிச்சிடலாம் இந்த 1260 வருஷம் இந்த பரிசுத்தவான்களை எப்படி ஒடுக்கி அந்த கேட்டின் மகன் என்னானா, இந்த ஒரு கொம்பு வந்துச்சு பாத்தீங்களா, இவன் தான் அவனா அப்படிங்கறதுல என்ன பண்ணலாம், கிளியரா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.